ஹாய் ட்ரேடர்ஸ். செபி சைட்லேருந்து F&O ஃப்ரேம் ஒர்க்குக்காக ஒரு கன்சல்டிங் பேப்பர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இதனோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, பொதுவாக இப்போ வந்து F&Oவில் நிறைய வால்யூம்ஸ் நடக்கிறதால ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கு லாஸஸ் அதிகமாகன்ற ஒரு கன்சர்னுக்காக அதை எப்படி வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிவிட்டு ரீட்டைல் ட்ரேடரோட லாஸை என்னென்ன வழியில் குறைக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனைக்காக இந்த கன்சல்டிங் பேப்பரை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ நம்மளோட ஒப்பீனியன் ப்ளஸ் வந்து அதர் எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியன்லாம் வச்சுட்டு இது மேபி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா, இல்லை இதில் எதுவும் சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்ற நோக்கத்துக்காக இது இப்போ பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 3 months-ஆக இண்டஸ்ட்ரியில் இருந்த டாக் தான். நிறைய இதை பற்றின ஸ்பீச்லாம் போயிட்டு தான் இருந்தது. ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் தான் அது. ஸோ மீன்வைல் வந்து என்கிட்ட ஒரு கிளைண்ட் இப்போ ரீசெண்டாக பேசும்போது கேட்டாங்க, சார் F&Oவில் நிறைய ரெகுலேஷன்ஸ் வருதுன்னு கேள்விப்பட்டேன், அது பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டோட முடிஞ்சிருமா, டேக்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்களா அதோட முடிஞ்சிருமா அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டார். ஏங்க, பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் வந்து செபி சைட்லேருந்து தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் கிளைண்ட் கிட்ட. இதில் ஒரு மேஜராக இருக்கிற ஒரு 5 points-ஐ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணி அது என்னென்ன ஆஸ்பெக்டில் கிளைண்ட்டை வந்து இம்பேக்ட் பண்ணும், இல்லை மேபி கிளைண்ட்டை எந்த ஆஸ்பெக்டில் சேவ் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம கூட பொன்முடி சார் இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சார், இப்போ ஃப்ரேம் ஒர்க் லான்ச் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கிளைண்ட் ஆங்கிளில் எடுத்த உடனே ஒரு ஷாக்கிங் பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ இருக்கிற மொத்தம் ஓவரால் 10 points-ல் நம்ம ஒரு 5 top points என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு எல்லாரும் கிளைண்ட் பேனிக் ஆகிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ தான் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் எல்லாரும் இருக்காங்க. எப்படின்னா, பேங்க் நிஃப்டினா ஒரு 15, நிஃப்டினா ஒரு 25ன்னு அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோலபிள் லாட் சைஸாக இருந்தது. இப்போ லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா எப்படிலாம் ஒரு அஃபெக்ட் வரும் அப்படின்றத சொல்லுங்கள் சார். இப்போ ஆல்ரெடி லாட் சைஸ் வந்து கம்மியாக இருக்கிறதால மார்ஜினும் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து நிஃப்டி வந்து உங்களுக்கு 70,000 மார்ஜின் வருது. அந்த 70,000 மார்ஜின் எப்படின்னா ஸ்பேன் ப்ளஸ் வந்து எக்ஸ்போஷன் மார்ஜின் 11%. இப்போ 25,000 மார்க்கெட் இருக்கிறதால உங்களுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நியர்லி 7 lakhs வந்து வால்யூம் வரும். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 70,000 மார்ஜின் இருக்குது. இப்போ அதுதான் கலெக்ட் பண்ணுறாங்க. ஆமாங்க. இப்போ இது வந்து எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பக்கெட்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 பேஸாக கிரியேட் பண்ணுறாங்க. முதல் பேஸ் வந்து 15 lakh to 20 lakhs. 20 lakhs எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்களோ அப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேஸ் வரும். மேபி வந்து அக்டோபர், நவம்பர் அந்த டைமில் இன்ட்ரோடியூஸ் ஆகலாம். ஓகே. ஸோ அதுக்கு வந்து லாட் சைஸ் வந்து அவங்க 15 to 20 lakhs பக்கெட் சைஸ் வைக்கிறதால இவங்க கண்டிப்பாக வந்து லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அப்போ 7 lakhs become 15 lakhs வைக்கணும். ஓகே. அப்போ ஆல்ரெடி லாட் சைஸ் வந்து நிஃப்டி 25 இருக்கு. ஸோ இது அட் எனி காஸ்ட் பிலோ 60 வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ லாட் சைஸ் கூட உங்களுக்கு 15 lakhs ஷார்ப்பாக இருக்கு. மேபி ரவுண்டில் வந்து ஒரு 75 கூட வைக்கலாம். ஆமாம், 60 நம்பர் நல்லா இல்லையே, 75 நல்லா இருக்கேன்னு கூட வைக்கலாம். ஸோ அப்படி போகும்போது அப்போ அந்த 70,000 மார்ஜின் வந்து அப்படியே 3 மடங்கு 2,10,000 போயிடும் ரெகுலர் டேஸ். அதாவது ரெகுலர் டேஸில் வந்து ஆமாம் 2,10,000 போயிடும். இப்போ அடுத்து வீக்லி எக்ஸ்பைரி தான் இங்கே மேஜர் கன்சர்னே. ஸோ அங்கே இருக்கிற வால்யூம் குறைக்கணுன்றதாக என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே எக்ஸ்ட்ரீம் லாஸ் மார்ஜின் அப்படின்னு ஒன்று இருக்குது, ELM. அது வந்து தேவையான டைமில் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப மார்க்கெட் வால்டாலிட்டியாக இருந்தால் பண்ணுவாங்க. அதை இப்போ வந்து ரெகுலர் பண்ணிட்டாங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இது எக்ஸ்பைரிக்கு முதல் நாள் வந்து 3% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க மார்ஜினில். இப்போ இதெல்லாம் யாருக்கு அஃபெக்ட் ஆகும்னா, யாரெல்லாம் ரைட்டிங் பண்ணுறாங்களோ, செல்லர்ஸ், ஆப்ஷன் செல்லர்ஸ் ரைட் பண்ணுறாங்கன்னா அதில் 3% வந்து அடிஷனலாக, ஏற்கனவே 11%ஓட 3% வந்து எக்ஸ்பைரிக்கு முதல் நாள். இப்போ ரெண்டாவது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அடிஷனலாக ஒரு 5%. அப்போ 14 + 5 19. அப்போ 19% இனிமே எவ்ரி எக்ஸ்பைரி டே மார்ஜின் வந்து மேண்டேட்டரி. அப்ராக்சிமேட்டாக 20% ஒரு கால்குலேஷனுக்கு எடுத்துக்கலாம் இல்லைங்களா. அப்போ 15 லட்ச ரூபா மினிமம் வால்யூம்னா 20%, அப்போ ரஃப்லி 3 lakh rupees மேண்டேட்டரி. அப்போ 3 லட்சம் எவ்வளோ பேரால இன்வெஸ்ட் பண்ண முடியும் மார்க்கெட்டில் அப்படின்றது ஒரு கொஸ்டின் ஆகும் இந்த இடம். ஆமாம், ஏற்கனவே நம்ம 50 லாட் சைஸ் 50 பயன்படுத்திருக்கோம். அப்போ ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ரொம்ப லோயர்ல இருந்தது. மார்ஜினும் எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் நாட் எக்ஸீடிங் மோர் தென் 1.5 lakhs. அதுக்கு மேலே போகலை அந்த கண்ட்ரோல். சரிங்க சார், இப்போ எக்ஸ்பைரி டேக்கு மார்ஜின் ஏற்றிட்டீங்க, அப்புறம் ஏன் வீக்லி 1 எக்ஸ்பைரி அதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க? மார்ஜின் ஏற்றினாவே 3 லட்சம் பண்ண முடியாதவங்களாம் ஆல்ரெடி மார்க்கெட் விட்டு வெளியில் போயிடுவாங்க. இப்போ வாரத்துக்கு ஒரு எக்ஸ்பைரி தான் இருக்கணும் ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு அப்படின்ற இதை எது கொண்டு வரணும்? ஒன்றும் இதை பண்ணலாம், இல்லை அதை பண்ணலாம் இல்லையா? இப்போ நம்ம எப்படி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க கிளைண்ட்னா 5 fingers அப்படின்னு சொல்லுவாங்க வீக்லி. இப்போ 5 நாளுமே எக்ஸ்பைரி. ஸோ எல்லா நாளுமே ஜாலியாக வெடிக்கிற மாதிரி தீபாவளி மாதிரி இருந்தது. கோலாகலமாக எல்லாம் ட்ரேட் பண்ணாங்க. இப்போ ஒரு எக்ஸ்சேஞ்சு ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னும் போது, இப்போ சென்செக்ஸ் வந்து BSE, NSE வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. இது ரொம்ப பாப்புலரான மார்க்கெட் ஆக்டிவிட்டியாக இருக்குது.
இப்போ பர் எக்ஸ்சேஞ்ச் போது இப்போ நிஃப்டிங்கிறவங்க என்எஸ்சிக்கு வந்து ஒரு சான்ஸாக இருக்குது. 2 கான்ட்ராக்ட் வந்து நல்லா ஹெவியாக இருக்குது. இப்போ கூடவே வந்து ஃபின் நிஃப்டி நல்லா இருக்குது, மிட் கேப் நிஃப்டி நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு வாய்ப்பு தான் கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்சுக்கு என்எஸ்சிக்கு. அப்போ அவங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு இண்டெக்ஸை ஒரு வீக்கு அலோவ் பண்ணுவாங்க, இன்னொரு வீக்கு மறுபடியும் பேங்க் நிஃப்டி அலோவ் பண்ணுவாங்க. இப்படி 4 வாரத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. கடைசி வாரம் வந்து மந்த் எக்ஸ்பைரியாக வச்சுருப்பாங்க. பட் இதில் என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஆலோசனை என்ன சொல்லலாம்னா, மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணாவே நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட் ரெடியூஸ் ஆகிறாங்க. ஸோ அப்போ டெய்லியும் வச்சாலும் வந்து 100 பேர் பண்ணுற இடத்துல 50 பேர் தானே பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம இதை ஆலோசிக்கலாம். ஏன்னா நிறைய வந்து என்எஸ்சிக்கு தான் ஒரு என்எஸ்சி ட்ரேட் பண்ணுற கிளைண்ட்ஸ்க்கு தான் கொஞ்சம் பெரிய ஆபத்து. பிஎஸ்சி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு அடிஷ்னலாக வந்து இன்னொரு கான்ட்ராக்ட் வந்து அவங்களுக்கு அடிஷ்னலாக ட்ரேட் நடக்க போகுது. ஸோ அவங்களுக்கு சென்செக்ஸ் ஒரு வாரமும் பேங்க் ஒரு வாரமும் மேனேஜ் பண்ணிடுவாங்க. பட் என்எஸ்சியில் ஆல்மோஸ்ட் இப்போ 4 கான்ட்ராக்ட் வந்து ரொம்ப லீடாக இருக்கிறதால இந்த ட்ரபிள் வரலாம். இப்போ அவங்க 4 வாரத்துக்கும் 4 கான்ட்ராக்ட் அலோவ் பண்ண போகிறாங்களா? இப்போ இல்லது வந்து ஒரு எப்படின்னு இந்த சேலஞ்சஸ்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் தான் முடிவு பண்ணுவாங்க. மேபி இந்த பேப்பரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு காரணமே நம்மளோட ஒப்பீனியன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுவோம் நம்மள மாதிரி. ஆமாம், ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர், புரோக்கர் இதை நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லுவோம். ஸோ மார்ஜின் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க, ஆனால் டெய்லி ஒரு எக்ஸ்பீரியை வச்சுருங்க அப்படின்னு நம்ம டென்ஷனாக சொல்லுவோம். அதில் ஒன்று இருக்குது. அப்புறம் அது இல்லாமல் இப்போ கேலண்டர் ஸ்ப்ரெட்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஆமாம், அதை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எஸ், கேலண்டர் ஸ்ப்ரெட் அப்படின்றது பாப்புலராக நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கரண்ட் வீக் எக்ஸ்பைரியை செல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்கோ நெக்ஸ்ட் மந்தோ இருக்கிற எக்ஸ்பைரியை பை பண்ணிப்பாங்க. இது ஓரளவு ப்ராஃபிட்டபிளான ஸ்ட்ராட்டஜி தான். இதை நிறைய பேர் எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, டியூரிங் த எக்ஸ்பைரி டேஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்பைரி அன்னைக்கோ இல்லை அன்னைக்கு முத நாளோ தான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இவங்க செபி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அன்னைக்கு நடக்கக்கூடிய வால்யூம்ஸ் மேஜராக நடக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு காரணம் அப்படின்னு அதை அவங்க யோசிச்சு, ஸோ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மட்டும் இந்த மார்ஜின் பெனிஃபிட்டை ரெடியூஸ் பண்ணிடலாம், அதாவது ஆக்சுவல் மார்ஜினை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு பையிங்க்கு ப்ரீமியம், ஒரு செல்லிங்க்கு ஃபுல் மார்ஜின் அப்படின்னா, இப்போ ஒரு 30,000-40,000 கேலண்டர் எக்ஸ்பைரியை ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு இடத்துல ஒரு ப்ரீமியம் அது ஒரு 30,000-40,000 ப்ளஸ் ஒரு ஃபுல் மார்ஜின் அது ஒரு 3 லட்சம், கிட்டத்தட்ட 3.5 லட்சம் 4 லட்சம் இருந்தால் தான் நீங்கள் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு கேலண்டர் ஸ்ப்ரெட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்போ ரிஸ்க் ரேஷியோ உங்களுக்கு கம்மியாகுதுன்னு பிளான் பண்ணுறாங்க. வொலட்டிலிட்டி குறையும். பட் அந்த ஸ்ட்ராட்டஜியோட நோக்கமே வந்து ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஃபார் ட்ரேடர் ஆங்கிள் பார்க்கும்போது. ஸோ இட் இஸ் ரிஸ்க் கண்ட்ரோல்டு. அவங்க ஆல்மோஸ்ட் தே ஆர் கெட்டிங் மோர் பெனிஃபிட் ஃப்ரம் அந்த எக்ஸ்பைரி டேவோட ப்ரீமியம் இயரோட நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் வால்யூம் பண்ணுற ட்ரேடர்ஸுக்கு இது ஒரு பெரிய செட்பேக் தான். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இன்டர்வல்ஸ். ஆமாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஆமாம், இதை வந்து கொண்டு வரும்போது இப்போ என்ன மாடல் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், எங்கே வேணாலும் ஸ்ட்ரைக் வச்சுக்கலாம். இப்போ ஸ்பாட் நிஃப்டியில் 20 நேரம் இருக்குன்னா நீங்கள் கொண்டு போய் 50,000 கூட ஒரு ஸ்ட்ரைக்கை ரிலீஸ் பண்ணலாம். அதில் என்னன்னா இன்டர்வல் வந்து 50 வச்சுருப்பாங்க. ஆமாம், இப்போ இருக்கிறது வந்து ஒரு ரெகுலர் இன்டர்வல்னு சொல்கிறது வந்து நிஃப்டிக்கு வந்து எவ்ரி 50 பாயிண்ட்ஸ் ஒரு ஸ்ட்ரைக்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த புது ரூல் என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸ்பாட் ப்ரைஸ்லேருந்து 4% ஒரு ரேஞ்ச் அலோவ் பண்ணுறாங்க. ஸ்பாட் ப்ரைஸ் வந்து இப்போ 25,000 இருக்குது அப்படின்னா அதுலேருந்து 4%. அப்போ அப் சைடு ஒரு 1000 பாயிண்ட்டு, டவுன் சைடு ஒரு 1000 பாயிண்ட். 50னா 20 கான்ட்ராக்ட்ஸ் அப் சைடு, டவுன் சைடு 20 கான்ட்ராக்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அப்போ இதுலேயே 40 கான்ட்ராக்ட்ஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த பிரச்சனை எங்கே வருதுன்னா, டோட்டல் கான்ட்ராக்ட்ஸ் இஸ் நாட் எக்ஸீடிங் மோர் தென் 15%. அப்போ இவங்க என்ன பண்ண முடியும்னா, நிஃப்டி இருக்குன்னா உங்களுக்கு அந்த 50 அப்படிங்கிறத அவங்க ரிமூவ் பண்ணி ஆகணும். அப்போ ரவுண்ட் ஃபிகராக 100 வந்து ஃபிக்ஸ். ஆமாம், இப்போ இதில் எப்படி நம்ம வந்து இதில் இந்த இடத்துல அணுகலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 50-50 இருக்கிற ஸ்ப்ரெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த 4%க்கு 100 உள்ள கான்ட்ராக்டை இனிஷியேட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து இந்த பக்கம் 1000 பாயிண்ட்டுக்கு ஒரு 10 கான்ட்ராக்ட், டவுன் சைடு ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு 10 கான்ட்ராக்ட். அப்போ 20 கான்ட்ராக்ட் இருக்கு. இன்னும் 30 இருக்கு. இன்னும் 30 கான்ட்ராக்ட் we can play with for the any irregular intervalன்னு சொல்றாங்க. அது ஒரு அட்வான்டேஜ். அந்த irregular இருக்கிறது வந்து ரொம்ப பெனிஃபிட். ஆமா, இப்போ நிறைய கான்ட்ராக்ட் வந்து ட்ரேடே நடக்காது. ஆமா, ஸோ வால்யூமே இருக்காது, லிக்விட் இருக்காது. ஆமா, பை பண்ணா அங்கே வந்து செல்லர்ஸ் இருக்க மாட்டாங்க. அதை வந்து என்ன பண்ணலாம், ஒரு நோஷனல் நம்பர்ஸ் மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. ஆமா, நோஷனல்ங்கிறத அலோவ் பண்றதில்ல. இவங்க மேபி 300 500 ஒரு டிஃபரன்ஸ் வச்சாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இப்போ 26,000னா 26,300 அல்லது 26,500 அப்படின்னு அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். ஆமா, அது அந்த பக்கம் ஒரு 15, இந்த பக்கம் ஒரு 15 வந்து ஃபிட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்ட்ரைக் இன்டர்வல் ரிஃபார்ம் பண்றதுல வந்து நம்ம அதை வரவேற்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த
அப்ரண்ட் மார்ஜின் கலெக்ஷன், ஐ மீன் பிரீமியம் கலெக்ஷன் ஃபார் ஆப்ஷன் அது பையர்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கு மார்க்கெட்ல. அப்ரண்ட் மார்ஜின் வந்து எல்லாருமே கலெக்ட் பண்ணி தான் இருக்கணும். எல்லா செக்மெண்ட்டும் கலெக்ட் பண்ணணும். ஆப்ஷன்ல அதை கலெக்ட் பண்ணி தான் இருக்கும். கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் இந்த ஆங்கிள் வந்து ஒரு ரூலா வருது, ஒரு கன்சர்னா இதை எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்ப எல்லாரும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இது ஒரு கன்சர்னா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப என்னோட யோசனையில நான் சொல்றேன், மேபி ஒரு சில பேர் வந்து இதை வயபிள் பண்ணியிருக்கலாம். விச் மீன்ஸ் இப்போ நான் ஒரு பையரா இருக்கேன், என்கிட்ட நீங்க ஃபிக்ஸ்டா ஒரு 1 lakh கொடுத்துட்டு நீங்க ஒரு 5 lakh 4 lakh வந்து நீங்க பை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு மேபி சான்ஸ் இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த ஆப்ஷன் பிரீமியம் பை பண்றது வந்து இட் இஸ் நாட் அண்டர் த பீக் மார்ஜின் ரூல்ல வரல. ஸோ தே டோன்ட் மானிட்டர் இட். ஸோ அதனால அதுல ஏதாவது ஒரு எல்லா செக்மெண்ட்டுமே பண்ணாங்க. ஃபியூச்சரு, ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி, இது எல்லாமே பீக் மார்க்கெட். ஆப்ஷன் பையருக்கு மட்டும் அந்த இது அது பண்ணது எல்லாமே இருந்தது. ரைட்டிங்ல இருந்தது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு பீக் மார்ஜின்ல வந்துடும். ஸோ அப்போ வந்து இப்போ அந்த பீக் மார்ஜினுக்குள்ள ஆப்ஷன் பிரீமியமும் உள்ள கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அஸ் அ ப்ரோக்கிங் மெம்பர் கலெக்ட் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் த மானிட்டரிங்ல வந்துடும். மானிட்டரிங்குள்ள வந்துடும். ஸோ இது மேபி வந்து நல்ல விஷயம். அப்போ இதுவும் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இது வந்து லெவல் பிளேயிங் இல்ல. ஒரு புரோக்கர் பண்ண முடியுதுன்னா மிஸ்டேக் பண்ணாங்கன்னா எல்லாரும் பண்ண மாட்டாங்கல்ல. ஓகே, மேபி அது நல்லதுதான், வரவேற்கத்தக்க விஷயம். ஓகே, இப்போ நம்ம ஒரு 5 பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? இதுல நம்ம ஆங்கிள் வந்து நம்ம எதை வரவேற்கலாம், எதுக்கு ஆலோசனை கூறலாம் சார்? இப்போ ஓவராலா நம்ம பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் பிரைஸை வந்து ரீமாடிஃபை பண்றது ரொம்ப நல்ல விஷயம். நல்ல விஷயம். ஏன்னா அதுல வந்து நிறைய அன்வான்ட் திங்ஸ் நம்ம ரிமூவ் பண்றோம். அதே மாதிரி மார்ஜின் இன்க்ரீஸ் பண்றதுல கொஞ்சம் தயக்கம் தான் எனக்கு. ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஆப்ஷன்ல இன்வெஸ்ட்மெண்ட் அதுல நம்ம இப்படி ஒரு வாய்ப்பா கொடுப்போம். ஒன்னு மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்ல கான்ட்ராக்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மார்ஜின் இன்க்ரீஸ் பண்றதா நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸை நம்ம சேவ் பண்ணணும்னா we are increasing more money. ஸோ அப்படிங்கும்போது அந்த கிரவுண்ட்ல கொஞ்சம் பேர் மிஸ் ஆகிடுவாங்க. இன்னொரு விஷயத்த பார்க்கணும். M6ல வந்து 1 lakh crore to 1.5 lakh crore அசால்ட்டா ட்ரெண்ட் இருந்தது. எப்போ அந்த மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணாங்களோ அந்த வால்யூம் ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு NSE ஆப்ஷனுக்கு அது இண்டெக்ஸ் ஆப்ஷன் வந்துட்டாங்க. இப்போ என்ன ஆகும்னா M6 பக்கம் வந்து மேபி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். அதாவது குரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் மைட் பி அந்த வாய்ப்பும் எடுத்துப்பாங்க. எங்க சான்ஸ் குறைஞ்சா அங்க போவாங்க. ஒருவேளை அங்கேயும் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அங்கேயும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எங்க போவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையும், பழகின விஷயத்த. அடுத்த ஆல்டர்னேட் வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. அதான் இருக்கிற ஒரே ஆப்ஷனு. பட் நமக்கு டைரக்டா ஆப்ஷன் எதுவும் இல்லைன்னா இன்டைரக்டா தான் இப்போ இருக்கு. வேற அதர் மார்க்கெட், கிரே மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட், கிரிப்டோ மார்க்கெட் இருக்குல்ல, அதை நோக்கி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சார். ஆல்டர்னேட் பார்க்குறவங்க அதிகப்படியான பேர் இருப்பாங்க. ஸோ இதை வந்து ஒரு செபி வந்து ஒரு பொதுப்படையான ஆங்கிளில் பார்க்கணும். ஓவராலாக அவங்க வச்சிருக்க ஃப்ரேம் ஒர்க்கில் முடிந்த அளவு சில ஃப்ரேம் ஒர்க்ஸை வந்து அவங்க ஆலோசித்து கிளைண்ட்டை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு கொடுத்தாங்கன்னா வரவேற்கத்தக்கதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய மார்க்கெட் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.